இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் இந்த வீடியோ மூலிமா இந்த வசனத்தோடு உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்து உடனே தள்ளிடாதீங்க, கொஞ்சம் நிதானமாக கேளுங்க. ஆண்டவர் உங்களோடு பேசுவாராக. லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? பாருங்கள், நம்மளுக்குள்ளே இந்த வீடியோ பார்க்குற அடியனுக்குள்ளும் அநேக கரைகள் பாவங்கள் இருக்கலாம். இருந்தாலும் நம்ம அதை நினைக்காம அடுத்தவங்களை போய் நம்ம குறை சொல்லவே கூடாது என்று ஆண்டவர் நம்மளை உணர்த்துறார். உன் சகோதரன் ஆகட்டும், உன் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், உன் குடும்பத்திலே ஆகட்டும், யாராகிலும் நம்முடைய சூழ்நிலையை பார்க்காம, நம்ம உத்தரத்தை பார்க்காம, நம்ம சூழ்நிலையை நம்ம பார்க்காம அடுத்தவங்களை பற்றி நம்ம குறை சொல்லவே கூடாது என்று ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார். யாராருக்கெல்லாம் இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் இருக்குது, மாற்றிக்கொள்ளுங்கள். ஆண்டவர் நம்மள தான் சொல்கிறார். நம்ம முதல்ல தகுதிப்படுத்த வேண்டும். நம்ம தகுதியாக மாறணும். நம்ம மாறின பிறகு தான் மற்றவங்களை தகுதிப்படுத்த முடியும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். உன் கண்ணில் இருக்கிற உதரத்தை பாராமல் உன் சகோதரனுடைய கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கறது என்ன அப்படின்றார். யாரெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், அவன் குறை, இவன் குறை, இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, ஆலயத்துக்கு போகிறான், இவன் பண்ணுறான், அப்படி பண்ணுறான், அநேக குறைகளை நம்ம சொல்கிறோமே தவிர நம்மளுக்குள்ளே என்ன குறைக்குதை நம்ம கண்டுபிடிக்கிறதே இல்லை. ஆண்டவர் நம்மளை பார்த்து தான் பேசுகிறார், உங்களை பார்த்து தான் பேசுகிறார். முதலாவது நீ சீர்படு, முதலாவது நீ சிறப்படு, அப்புறமா அடுத்தவங்களை சிறப்படுத்து, நீ தகுதியாக இரு, மற்றவங்களை தகுதிப்படுத்து. ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறார். அடியான பார்த்துக்கிட்டு தான். ஆனால் நம்ம என்ன பண்ணால் முதலாவது நம்ம தகுதிப்படுவோம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று அன்போடு வாழ்வோம். இந்த வசனம் மிக அவசியம் உள்ளது. முதல்ல நீ பரிசுத்தமாக இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் பரிசுத்தம் உள்ளவர், நீங்களும் பரிசுத்தம் ஆகுன்னு தான் சொல்கிறாரு. நம்ம என்ன பண்ணோம், நம்ம பரிசுத்த ஆலயத்துக்கு போகிறோம், ஆனால் அவர் பரிசுத்தர், நம்ம பரிசுத்தராக, நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தமாக ஆகுங்கன்னு தான் சொல்கிறாரு. தவிர வச்சு எந்த கடவுளும் அப்படி சொல்லலைங்க. இயேசு ஒரு ஆள் தான் சொல்லியிருக்காரு, நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள் அப்படி சொல்கிறார். நம்ம பரிசுத்தமாக இருக்கிறோமா? நம்ம குறைய வச்சுன்னு அடுத்தவங்களுக்கு குறை சொல்கிறோம். அதை தவிர்த்து விடுங்கள். ஆண்டவருக்காக உண்மையாக வாழ்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து நம்ம குடும்பத்தையும் நம்ம எல்லோரையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். அநேக வார்த்தை மூலமாக ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார். அது எப்படி என்றால், நான் பேசலை, ஆண்டவருடைய வார்த்தை பேசுகிறது, நம்மளை தகுதிப்படுத்துகிறது, நம்மளை ஊக்கி வைக்கிறது, நம்மளை உயர்த்துகிற வார்த்தை. இது ஜீவனுள்ள வார்த்தைங்க. இந்த வார்த்தை சொல்கிறார், முதலாவது நம்ம சரிப்படுவோம், சீர்படுவோம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று அன்போடு வாழ்வோம். தொடர்ந்து இந்த